நாங்கள் வீழ்வோம் என்று நினைத்தீர்களோ அது போல தாங்க ஆகிப்போச்சு இன்றைக்கி மேட்ச்சு. அதாவது இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து 150க்கே 6 விக்கெட் ஆகிட்டாங்க. மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க நாம் நினச்சோம். ஆனால் பிச்சை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே இருந்துருச்சுங்க. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் 44 ஆண்டுகள் இல்லாமல் மோசமான சாதனை புரிச்சிருக்கு. அதை 40 ரன்னுக்கு 5 விக்கெட்டுகளை வீழ்ந்துட்டாங்க. இது 44 ஆண்டுகளில் மிக மோசமான சாதனையை சொல்கிறாங்க. இது காரணம் நம்மளுடைய பும்ரா தலைமையில் இன்றைக்கி இறங்கின நம்ம டீமு மிக சிறப்பான முறையில் பந்து வீச்சு பிச்சுக்கு தகுந்தாற் போல் பவுன்சர்களையும் அதுக்கு தகுந்தார் இப்போ பவுலிங் போட்டு அந்த ஆஸ்திரேலியாவுடைய விக்கெட்டை சரமாரியாக சாய்ச்சிட்டாங்க. 67 ரன்களுக்கு 7 விக்கெட்டை ஆட்டம் இழந்துட்டாங்க. அதனால் இதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய பவுலர்களான பும்ரா தான். பும்ரா மிகவும் சிறப்பாக விளையாடி 4 விக்கெட்டில் வீழ்த்திட்டாருங்க. அதைத் தொடர்ந்து முகமது சிராஜ் அவர்கள் 2 விக்கெட்டுகளையும், அதுக்கப்புறம் ஹர்திக் ராணா அவர்கள் 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி அந்த ஆஸ்திரேலியாவை மிக தடுமாற செய்திடுறாங்க. மிக மோசமான ஒரு 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 ஆஸ்திரேலியா ஒரு இன்னிங்ஸை இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அது காரணம் நம்மளுடைய பவுலர் தான் சொல்கிறோம். அதில் நம்ம பும்ரா தலைமை இன்றைக்கி கேப்டனாக பும்ரா பொறுப்பேற்றார். இதில் என்ன ஃபஸ்ட்டு மேட்ச்சை என்ன பண்ணுவாரா அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறப்போ இன்றைக்கி மிகவும் சிறப்பான முறையில் பந்து வீச்சு 67 ரன்களுக்கு ஆஸ்திரேலியாவுடைய 7 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காங்க. இது ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மரண அடியாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா மேட்சை பார்க்குறப்போ இதே கிரவுண்டில் பாகிஸ்தானுங்களுக்கு பாகிஸ்தான் விளையாடினப்போ இந்த ஆஸ்திரேலியா 476 ரன் அடித்து 7 விக்கெட்டு விழுந்தாங்க. ஆனால் இன்று பொறுத்த வரைக்கும் 67 ரன்களுக்கே 7 விக்கெட்டே விழுந்துட்டாங்க. இதுக்கு காரணம் நம்மளுடைய பவுலர் தான் சொல்கிறோம். வாழ்த்துக்கள் இந்தியா டீம். நன்றி, வணக்கம்.